திமுக அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த அவர், கனவு பட்ஜெட் என கூறப்படும் அந்த பட்ஜெட்டில் உண்மையில் மக்களுக்கு காணல் நீர்தான் என விமர்சித்துள்ளார். பட்ஜெட்ல வார்த்தை ஜாலங்கள் தான் அதிகமாக காணப்படுது. மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லை, பெரிய வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இதுல இடம்பெறல. இந்த பட்ஜெட்டை ஒரே வார்த்தையில் பார்க்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா தெளிவா சொல்லிடுறேன். தேன் கூடும் கஞ்சனின் கருவலும் ஒன்றுதான், இரண்டும் அவற்றை நெருப்பிட உழைத்தவர்களுக்கு பயன் தருவதில்லை. இந்த வகையில்தான் இந்த விடிய ஆட்சியின் பட்ஜெட் உள்ளது. அதோட கனவு பட்ஜெட், காணல் நீர், இது மக்களுக்கு பணம் தராது. இதுதான் இன்றைய பட்ஜெட்டுடைய நிலை. வருஷம் கடன் வாங்கித்தான் இந்த அரசு வண்டி ஓட்டிட்டு இருக்கு. ஆட்சி வருவதற்கு முன்பு என்னெல்லாம் பேசினாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல கடன் வாங்கி வாங்கி தமிழகத்தை கடனாளாக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்றைய நிலை என்ன? இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து கடன் வாங்கி தான் இந்த ஆட்சியே நடக்குது.